மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமா பெஸ்ட்டான ஃபீல்டு எது, எந்த ஃபீல்டில் போனால் நம்மளுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும், ஆக்சுவலாக என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது, நான் இதில் போனால் நல்லா இருக்குமா அதில் போனால் நல்லா இருக்குமா, ஃபாரின் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் தான் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தாங்கியா. நீங்கள் ஒரு மெக்கானிக் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் பண்ணுவோம், நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் KKMECலேருந்து. ஏன்னா இங்கே மெக்கானிக்கல் முடித்த உடனே எல்லாத்துக்கும் இருக்கிற மண்ட குழப்பம் என்ன அப்படின்னா இதுதான், என்ன ஃபீல்டுக்கு வேலைக்கு போகிறது. சில பேருக்கு வேலைக்கு போகிறதா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட இருக்கும். பட் என்னென்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மெக்கானிக்கல் முடித்த உடனே உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது, அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எந்த ஃபீல்டுக்குள்ளே வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத. ஐயா, இப்போ மெக்கானிக்கலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 7 டொமைனாக நான் பிடிச்சிருக்கேன். பட் இதெல்லாம் கூகுளில் போய் போட்ட இப்படி தான் வருமானா முன்ன பண்ண கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் இது என்னுடைய இடத்துல ஒரு 18 வருஷம் அனுபவத்தில் நான் வந்து மெக்கானிக்கலில் இந்த ஃபீல்டெல்லாம் பிரிச்சிருக்கேன். ஓகேங்கய்யா. ஸோ மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏழு பிரிவை நான் அதில் பிரித்து வச்சுக்கிறேங்கய்யா. தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. இந்த 7 பிரிவுக்குள்ளே எந்த கம்பெனியாக இருந்தாலும் உள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதில் எந்தெந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போவீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதாவது ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பிரிச்சிருக்கிறேங்கய்யா. இப்போது இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு. ஓகேவா? ஓகே பஸ். ஓகே. இப்போ நீங்கள் ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குங்கய்யா. என்னென்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கு, பர்ச்சேஸு, அப்புறம் டிசைனு, ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, டெஸ்பேட்சு, மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள டெசிக்னேஷன் இதெல்லாமே இருக்குங்கய்யா. இப்போது இது எல்லா ஃபீல்டுமே இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஆயில் அண்ட் கேஸில் இருக்கும், பவர் பிளான்ட் இருக்கும், ஷிப் பில்டிங்லேயும் இருக்கும், ஆட்டோமொபைல்லையும் இருக்கும், மேனுஃபேக்சரிங்லேயும் இருக்கும். ஸோ எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த ப்ரொடக்ஷனுங்கிறது காமன், குவாலிட்டிங்கிறது காமன், ஸோ டிசைனுங்கிறது காமன். ஸோ நான் சொல்கிறேன் இந்த டிபார்ட்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலையுமே தனித்தனியாக இருக்கும். ஆக நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் எந்த ஃபீல்டில் வேலைக்கு போக போகிறோன்னு சூஸ் பண்ணுங்கள். ஆட்டோமொபைலாக, மேனுஃபேக்சரிங்காக, ஆயில் அண்ட் கேஸாக, பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். எந்த டிபார்ட்மெண்ட்னா நான் சொன்ன மாதிரி டிசைனில் போகணும்னு சொல்லுவீங்க, சில பேர் QC, சில பேர் ப்ரொடக்ஷன், எனக்கு எது கிடைச்சாலும் போவீங்க, வேலை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு இருந்தீங்கனாலும் நீங்கள் பிரச்சனை கிடையாது. அப்போது நீங்கள் ஃபீல்டை சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீல்டை, எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணீங்களோ அந்த ஃபீல்டுக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்கில் செட் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கொஸ்டின் பண்ணணும். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட். ஓகே, எங்கிட்ட அது எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு என்னென்ன ஸ்கில் வேணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங்கில் டிசைன் இன்ஜினியராக வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில், என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் யூடியூப் சேனலை பார்க்கலாம். ஆப்ஷன் 2 ஒன்று இருக்குது. ஓகே, ஏன்னா மனக்கிட்ட போய் பார்க்க மாட்டேங்குன்னு தெரியும் எனக்கு, அதனால் ஆப்ஷன் 2 கொடுக்குறேன். ஆப்ஷன் 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசைன் இன்ஜினியர் இன் மேனுஃபேக்சரிங், டிசைன் இன்ஜினியர் ஜாப் இன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள். இண்டியட நாக்கு எங்கேயாச்சும் போகும். அதில் போனீங்க அப்படின்னா ஒரு டிசைன் இன்ஜினியருக்கான சீனியர் டிசைன் இன்ஜினியர் ரோல்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டாக பாருங்கள், ஒரு மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஜாப் அப்படிங்க நீங்கள் தேடுங்க. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா JD, அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுங்கள், உட்காந்து படிங்க. அதில் என்னென்ன ஸ்கில்லெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள், 1 by 1. அதெல்லாம் தான் உங்களுடைய ஸ்கில். அந்த ஸ்கில்லெல்லாம் தான் உங்களுக்கு வேணும். ஓகேவா? ஸோ இப்படித்தான் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படிங்கிறத இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஸ்கில்லில், அந்த லிஸ்ட்டில் உள்ள ஸ்கில்லெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எதுக்கெல்லாம் சர்டிஃபிகேஷன் வேணும், எதுக்கெல்லாம் சர்டிஃபிகேஷன் வேண்டாம். இப்போ நீங்கள் டிசைன் இன்ஜினியராக போகணும்னா சர்டிஃபிகேஷன்லாம் தேவை கிடையாது. நீ என்ன சொல்கிற? நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ சர்டிஃபிகேட் வேல்யூ அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்றைக்குள்ள இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு விஷயம் தெரியுமா, டூல் தெரியுமா, ஓகேவா, படம் வேற, உன் பேர் என்ன, சங்கிலி, இனிமேல் கங்கிலி வா அப்படின்னு சொல்லி கம்பெனி கூப்பிட்டுக்குது. சரியா? ஸோ அந்த லெவலில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ள டிமாண்ட்லாம் இருக்குது. அதனால சர்டிஃபிகேஷன் எதுக்கு வேணுமோ அதுக்கு தான் வேணும். அதுக்காக நீங்கள் ஆயில் அண்ட் கேஸில் நான் QC தெரியும் நான் போக போகிறேன், சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னீங்கன்னா உடனே மேலே அடிச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா
நீங்கள் ஆயில் அண்ட் கேஸில் QC போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி அதுக்கு NDT level 2 சர்டிஃபிகேஷன் இருக்கணும். ஏன்னா இடத்துல விட்டு சைன் பண்ண வேண்டி இருக்கும், அதனால உங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ ஆக என்ன ஃபீல்டில் என்ன வேலைக்கு போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில்லுக்கு சர்டிஃபிகேஷன் தேவையா இல்லையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போகணும். ஆக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நீங்கள் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அப்புறமேல் முடிவெடுங்க. இப்போது டவுட் எங்கே வருது அப்படின்னா இதில் எந்த ஃபீல்டு போனால் எனக்கு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற டவுட்டு தான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ எந்த ஃபீல்டில் போனால் க்ரோத் இருக்கும்? இங்கே ஆயில் அண்ட் கேஸா, ஆட்டோமொபைலா, மேனுஃபேக்சரிங்கா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு மட்டும்தான் க்ரோத் ஆனது. வேறு யார் சொன்னாலும் கேட்காதீங்க. ஈவன் நான் சொன்னாலும் நானே சொல்லுவேன் ஆயில் அண்ட் கேஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் சம்பளம் எங்கேயுமே வாங்க முடியாதுன்னா மாதம் வந்து ஒரு 12 லட்சம் 13 லட்சம் உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது தான். இந்த ஃபீல்டில் கிடைக்கும், ஆயில் அண்ட் கேஸில் கிடைக்கும் தான், மற்ற ஃபீல்டில் கம்பேர் பண்ணும்போது கிடைக்காது தான். அதுக்காக இதான் பெஸ்ட்டுன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் அதுக்காக வராதிங்க. உங்களுக்கு பிடிச்சது எது, உங்களுக்கு எந்த ஒர்க் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ, எந்த ஒர்க் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கோ அதுதான் உங்களுக்கான ஃபீல்டு. அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான க்ரோத் இருக்கும். ஸோ சேலரி மட்டும் உங்கள் க்ரோத் கிடையாது, உங்களுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷனும் உங்களுடைய க்ரோத்து தான். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். இப்போவும் உங்களுக்கு சார் எனக்கு அதெல்லாம் தெரில சார், எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனால் போதுன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சார் இது போங்க, இது வேண்டாம், இது உங்களுக்கு செட் ஆகும் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு சும்மா பிரித்து எங்களால் வைக்க முடியும். ஸோ இதுக்கான கெரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை கோயம்புத்தூர், சென்னை நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக கூட எங்களை விசிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ஃபீல்டு எது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு அது மூலமாக நாங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்சி நாங்களே சொல்கிறோம். அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மக்களே வேறு என்ன மாதிரியான மெக்கானிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அது மாதிரி வீடியோ போடுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். Thank you so much.